என்ன பண்ணி நீ ஆசிரிச்சுக்கிற? ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லையா? நீ என்ன நினைச்சியோ சொல்லு, எல்லாத்தையும் திருப்தியா நிறைவேற்றுற. அவன் ரொம்ப புழுக்கமா இருக்கல, நான் ஜலகத்தை தொடர்ந்து கூடிய சீக்கிரம் ஒரு விசி கொண்டு வந்து போட்டுடுறேன். உட்காரு. அது இப்பதான் தோணுச்சாக்கோ. ஐயோ, இந்த அறை ரொம்ப ஜில் 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 இருக்கும் பொண்ணு. அது நான் மட்டும் தனியா படுக்கும் போது ஜன்னல் கதவு எல்லாம் திறந்து விட்டுடுவேன். இன்னைக்கு நம்ம 2 பேரும், அதான் நாளைக்கு நீ என்னென்ன நினைக்கிறியோ அதெல்லாம் கொண்டு வந்து வச்சிடுறேன். அது உங்களால முடியாது. ஏன் ஏன் ஏன்? எனக்கு பெரியய்யா வீடு மாதிரி இருக்கணும்னு ஆசைன்னு வச்சுக்கோங்க. உங்களால முடியுமா? அங்க குழாயை திருப்பினா தண்ணி வரும், சுவிட்ச் போட்டா விசிறி சுத்தம், படுக்க கண்ணாடி வச்ச கட்டில், அதுக்கு பக்கத்துல ரேடியோ பாடும், சாப்பிட மேசை, நாற்காலி. பொன்னே, விரலுக்கு தகுந்த மாதிரி தான் வீங்கணும். இந்த வசதியே நமக்கு நிரந்தரமா இருந்தா போதும். இதுவே நாம சொர்க்கம் நினைச்சா சொர்க்கம், நரகம் நினைச்சா நரகம். நாம சந்தோஷமா இருக்கணும்னா நமக்கு மேலே இருக்கிறவங்களை ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது, நமக்கு கீழே இருக்கிறவங்களை ஒப்பிட்டு பார்க்கணும். எல்லாத்துக்கும் மனசுதாமா காரணம். சும்மா நீங்க கேட்டதுக்காக சொன்னேன். பரவாயில்ல, இப்போ சொன்னது எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோ. எட்டி இருந்து பார்க்கும்போது உன் அழகு எனக்கு அவ்வளவா தெரியல. இப்போ கிட்ட வந்து பார்க்கும்போதுதான் உன் அழகு எனக்கு தெரியுது. நெருங்கி நெருங்கி பார்த்தா ஏக்கா, எதுல என்ன இருக்குன்னு கூடவே இருந்து பாத்துக்க. நாளைக்கு சமையல் பண்ணும்போது தடுமாறு போற. ஆமா, இந்த உப்பு புளி எல்லாம் கொட்டி வைக்கிறதுக்கு 30 பேரா வேணும்? எங்க பெரியய்யா வீட்டுல ஸ்டோர் ரூம் சாவியே என் கையில தான். 1008 வகை இருக்கும். என்ன தூசிடா கண்ணு. பொன்னி, அவங்க வீட்டுல 1008 வகை இருக்கலாம். நம்ம வீட்டுல இருக்கிறத நாம தான் ஒழுங்குபடுத்தி வைக்கணும். ஆயிட்டா, நீயாவது கொஞ்சம் பார்த்து வச்சுக்க. நாளைக்கு அக்கா சமையல் பண்ணும்போது உதவி செய்யலாம்ல? அது எனக்கு தெரியும். நீ சாமான்களை எடுத்து வைக்கிறது பேர் பண்ணிக்கிட்டே பாதியை நீயே தின்னுடாத. என்ன தேவையில்ல, வீட்டுல சோற போட மாட்டீங்களா? என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. எப்ப பார்த்தாலும் எதையாவது குறிச்சுக்கிட்டு. ஏ காமாச்சி, திங்காம எடுத்து வை. என்ன பிள்ளைய பத்திங்க அத்தை. சீக்கிரம் நல்ல பையனை பார்த்து இவளை கல்யாணம் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடுங்க. அவனாவது இவ வாய்க்கு பூட்டு போட நான் பாப்போம். பொன்னே, நான் வயலுக்கு போறேன். நீ மத்தியானம் சாப்பாடு எடுத்துக்கிட்டு வயலுக்கு. இதுல சாப்பாடு வச்சிருக்கேன். நான் பெரியய்யா வீட்டுக்கு போயிட்டு வரேன். கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ வேலைக்கு போகணுமா? வேலைக்குன்னு இல்ல, நான் போனா அவருக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். அதோட சாயந்தரம் நீங்க வர வரைக்கும் நான் தனியா தானே இருக்கணும். எனக்கும் பொழுது போகணுமே. பொழைப்புக்காக இல்லாம பொழுது போறதுக்காக வேலைக்கு போறவங்க நிம்மதியா இருந்ததை நான் பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் இஷ்டம். சாதமும் வேகல, உப்பும் அள்ளி கொட்டி இருக்கா. எப்படிதான் இந்த ஐத்தா குடும்பம் நடத்தி குப்பை கொட்ட போகுதோ தெரியலையே. முருகா, என்ன பண்ணே ஞானம் பண்ணித்தா.
போமா புதுப்படாரு சமையல சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப ருசியா இருக்கும். சரிதான் போமா, பசிக்குது. என்ன பண்ணிருக்கா? புளியோகரையா? குமரா, நீ கொடுத்து வச்ச வேண்டாம். ஐயோ ஐயோ, என்ன இத்தா? அடடா, அட. அக்கா சமையல் எப்படி இருக்கு? வா வா, பாத்தியா உங்க அக்கா காலங்காலத்துல எந்திரிச்சு புருஷனுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கா? புளியோகரை, தேங்காய் துவையல். என்னமோ பெருசா சொன்னா எங்க அக்காவுக்கு ஒண்ணும் தெரியாது, சமையல் தெரியாதுன்னு சொல்லி. சாப்பிட்டு பாரு, உனக்கே தெரியுது. நான் சாப்பிடல, உனக்கு பிடிச்சிருந்தா சரி, சாப்பிடு. பொன்னே, 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 பொன்னி. விடுங்க. இப்ப எல்லாம் வயல என்னால ஒழுங்கா வேலையை செய்ய முடியல. எப்பவும் உங்க ஞாபகம் தான். ஐயோ விடுங்க. விட மாட்டேன், விட மாட்டேன். பருவந்த உடனே ஏற்பட்ட பசி இது. எத்தனை நாள் பட்னி இருந்தேன், இப்ப விருந்த கிடைச்சிருக்கு. சும்மா விடுவேனா? அதுக்குன்னு இப்படியா? ஒரே வேர்வு மண்ணு. ஐயோ, இந்த வேர்வை நாத்தத்தை என்னால சகிக்கவே முடியல. கல்யாணி, கல்யாணி. என்ன தாத்தா? பொழுது போன நேரத்துல விளக்க கூட போடாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பக்கத்து வீட்டு அக்காவோட பேசிட்டு இருந்தேன். இந்த வீட்டுக்கு விளக்கேற்றி வைக்கத்தான் உன்னை மருமகளா கொண்டு வந்தேன். கொஞ்சம் பொறுப்போட நடந்துக்க. அம்மா, அப்பா, ஐயோ, அம்மா. ஏதாவது சண்டை நடந்ததா? ஏம்மா? சின்னம்மா அழுதுகிட்டு இருக்காங்க. ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் பொறுப்போட நடந்துக்கன்னு சொன்னேன். அது கழுவுறாளா? இவ வந்ததுல இருந்தா வீடே அழுது வடியுதே. எல்லாம் நான் செஞ்ச தப்பு. இதுக்கு யார குத்தம் சொல்ல முடியும்? ஐயா, வருத்தப்படாதீங்க. நம்ம கையில என்ன இருக்கு? பொன்னி, ஆரம்பத்துல எனக்கு ஒரு எண்ணம் இருந்ததுமா. அப்படி செஞ்சிருந்தா இப்ப எல்லாம் நல்லபடியா இருந்திருக்குமா. என்ன? பொன்னிய நம்ம பையனுக்கு கட்டி வச்சா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்ப என் மனசுல தோணிச்சுமா. ஆனா ஜாதி வித்தியாசம், சொந்த பந்தம், அந்தஸ்து இதெல்லாம் பார்த்து என் எண்ணத்தை அடக்கிக்கிட்டேம்மா. இப்ப எதுக்கு அதெல்லாம்? ஏதோ நினைச்சதை சொன்னேம்மா. இனிமே சொல்லி என்ன பிரயோஜனம்? இப்படி ஒரு மூதேவி இந்த வீட்டுக்கு வரணும்னு இருக்கும்போது அதை மாத்த முடியுமா? நானும் உங்க வீட்டுக்கு மருமகளா வரணும் வரணும்னு ஒத்த கால நின்னு பொண்ணி உங்க மகனை கட்டி வைக்க வேண்டாம் நானும் சொன்னேன். இப்பவே நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். சின்னம்மா, 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 நான் சொல்றத கேளுங்க. வீடுன்னா நானும் இருக்கதான் செய்யும். ஐயா ஏதோ கோவத்துல பேசிட்டாரு. யாரும் எனக்கு எதுவும் சொல்ல வேண்டாம். இந்த வீட்டுல திட்டு கேட்க இனிமே நம்மளால முடியாது. சின்னம்மா, பொன்னிய நம்ம பையனுக்கு கட்டி வச்சா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்ப என் மனசுல தோணிச்சுமா. அம்மா, வா பொன்னி, வா வா வா, உட்காரு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வீட்டுல யாருமே இல்லையே. அப்பா வயலுக்கு போயிருக்காரு. காமாட்சி பின்னாடி குளிச்சிட்டு இருக்கா. என்ன விஷயம்? நான் வீட்டு விளக்காயி 45 நாள் ஆச்சு. நீ ஏண்டி அதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க? எல்லாரும் கிட்ட எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. மாப்பிளைக்கு தெரியுமா? சத்தம் போடாதம்மா, யாருக்குமே தெரியாது. ஏம்மா,
எனக்கு போய் புள்ள வேண்டாம்மா. 2-3 வருஷம் ஆகட்டுமே. உனக்கு தெரிஞ்ச மருத்துவச்சுக்கிட்ட சொல்லி ஏதாவது மருந்து வாங்கி கூட. அடியே என்னடி சொன்ன? உனக்கு புத்தி இருக்கா? இன்னொரு முறை இந்த விஷயத்தை என்கிட்ட பேசின செருப்பால அடிப்பேன். ஆயிட்டா 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 இன்னைக்கு தான் இந்த உடம்பு சாப்பிட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு என்னடா விசேஷங்கண்ணா? நான் ஒரு உதவி கேட்பேன், கண்டிப்பா செய்யணும். நீ சும்மா கேட்டாலே செய்வேன், கட்டி பிடிச்சு கேட்டா செய்ய மாட்டேனா? சொல்லு. நான் அம்மா கிட்ட கேட்டேன், முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி என்ன கேட்ட? அது வந்து கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்குள்ள குழந்தை பெக்கிறவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க? கொடுத்து வச்சவங்க அதிர்ஷ்டசாலிங்க நினைக்கிறேன். 4-5 வருஷத்துக்கு அப்புறம் பெத்தா? என்னது இது? எல்லாம் அவங்க தலையெழுத்து, நம்ம கையில இருக்கு. எல்லாம் ஆண்டவன் கையில இருக்கு. இப்போ நான் கூட எங்க அம்மாவை கல்யாணமா 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் பிறந்தேனா. அப்படின்னா நாமளும் 4-5 வருஷத்துக்கு அப்புறம் பெத்துக்கலாமா? பெத்துக்குவோம். அதுக்கு முன்னால உண்டானா கழிச்சுக்கலாம் இல்லையா? இப்போ நீ என்ன சொல்ற? நான் உண்டாயிருக்கேன். கலக்கிறத பத்தி தான் அம்மா கிட்ட கேட்டியா? அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டேன். செருப்பால் அடிப்பேன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, நான் செய்வேன். ஏ பொன்னி, சும்மா படுத்து கிடக்காதடி, ஏதாவது வேலை செய். முடியலம்மா, களைப்பா இருக்கு. அப்படிதான் இருக்கும். நான் பிரசவ வலி எடுக்கிறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். அப்பதான் இடுப்பெலும்பு விட்டு கொடுத்து பிரசவம் சுலபமா இருக்கும். இல்லைன்னா கஷ்டமா இருக்குமா. என்னால ஒண்ணும் முடியலம்மா, தொந்தரவு பண்ணாத. இதுக்குதான் நான் சொன்னேன் இப்பவே புள்ள வேண்டான்னு. யாராவது கேட்டீங்களா? அறிவு கெட்டவளே, இப்ப பெத்துக்கிட்டாலும் இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு பெத்துக்கிட்டாலும் இந்த வேதனையை நீ தாங்கி தாண்டி ஆகணும். குமரா, கூலியை கொஞ்சம் கூட்டி கொடுக்க கூடாதா? போன மாசம் தானே கூட்டி கொடுத்தேன். டேய், பணத்தை அளவா சம்பாதிச்சா அதை நம்மளை காப்பாத்தும். பணத்தை அளவுக்கு மீறி சம்பாதிச்சா அதை நாம காப்பாற்ற வேண்டிய வரும். கிடைக்கிறத வச்சு திருப்தி பண்றதா நல்ல குணங்களையே பெரிய குணம். புரியுதா? இந்த போ. மாடு மாடி ஓடி வர. என்ன என்ன? மகாராஜாவுக்கு மகாலட்சுமி பிறந்திருக்கா. பெண் குழந்தையா? எப்ப எப்போ? இப்பதான். வாய்டா வீட்டுக்கு போலாம். இவ்வளவு பெரிய மகிழ்ச்சியான செய்தி சொல்லிருக்கேன், ஒரு பரிசு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே. இந்த துண்டு வச்சுக்கோ. குழந்தை பார்க்கலாம். வாய்டா. வா குமரா, மக பிறந்திருக்கா. பேரம் பிறந்திருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். எங்க குடும்பத்துல எல்லாருக்கும் பொண்ணுதான் பிறக்குது. முதல்ல பெண் குழந்தை பிறக்கிறது நல்லது, மகாலட்சுமி மாதிரி. ஐட்டா, இத பெறதுக்குள்ள இவ என்ன கலாட்டா தெரியுமா? அம்மாவுக்கு 2 உத, மருத்து வச்சுக்கு 2 உத. அப்பா, நான் பயந்து உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். என்ன குழந்தை சிரிக்கவே மாட்டேங்குது? நல்லா இருக்கு. குழந்தை முகம் பார்த்து சிரிக்க 3 மாசம் ஆகும். 3 மாசமா? எல்லா குழந்தையும் அப்படிதானே? போனி, குழந்தைக்கு பசும்பால் கொடுக்குற? தாய் பால் கொடுத்தாதான் அதுக்கு நல்லது. அதுக்கு நல்லது. எனக்கு இந்த சதியம் பிறந்ததுல இருந்து என் அழகே போச்சு. வயசான மாதிரி தெரியுது. என்னடி என்னமோ 10 புள்ளைங்க 10 இடுப்பு கரண்டு போன மாதிரி சலிச்சுக்கிற? என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். அன்னைக்கு சொன்னதை இன்னைக்கும் சொல்றேன், எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம். சும்மா அழட்டிக்காத. குழந்தை நினைச்சு குழந்தை அம்மாவை. பொனே பொனே, குழந்தை ஆயி போய் அதுல புரண்டுகிட்டு இருக்கு. இது கூட பார்க்காம நீ என்ன பெரிய சமையல் வேலை செஞ்சிட்டு இருக்க? சனியே மூதேவி, இது பிறக்கலன்னு இப்ப யாரும் எழுதா? உயிரை வாங்குதே. அம்மா அம்மா. கல்யாணமாய் முதல் வருஷத்துல குழந்தை பிறந்துடுச்சு. அதான் குழந்தையோட அருமை தெரியல. நான் அவசரப்பட்டேன், காக்க வச்சு கொடுத்துருக்கணும். எல்லாம் என் தப்பு. கொஞ்சறதுக்கு மட்டும்தான் பிள்ளையா பெத்துட்டா பெருசா. நீ வந்த நேரத்துல அம்மா இல்ல, நானும் அம்மாவோட சேர்ந்து வயலுக்கு போயிருந்தா என்ன செய்வ? இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லடி. நான் மட்டும் என்ன 5-6 பெத்தவளா? பொம்பளைன்னா தனக்கு தானே தெரிஞ்சுக்கணும்டி. ஆயிட்டா, எதுக்கும் இதையெல்லாம் நீயும் கொஞ்சம் கத்து வச்சுக்க. ஐயோ,
கல்யாணம் பண்ணிக்கிட்ட மறுநாளே பொண்டாட்டிக்கு எப்படி சேவை செய்யறதுன்னு கத்துக்கிட்டாச்சு. வர நாட்டுல பொம்பளைங்க ரொம்ப கெட்டு போயிட்டாங்கப்பா. இப்ப நீ வரல என்ன சும்மா இருந்திருப்பேனா? செஞ்சிருப்பேன். பெத்த பிள்ளைக்கு செய்யறதுல என்ன அசையம்? உனக்கு தெரியுது, தெரிய வேண்டியவளுக்கு தெரியலையே. ஒண்ணும் குத்தி காட்டி பேச வேண்டாம், கொண்டாடி புள்ளைய. அடி சக்க, காரியம் ஆகுற வரைக்கும் காலை பிடிக்கிறது, காரியம் முடிஞ்சதும் குடுமையை பிடிக்கிறது. இதுதான் உன் குரங்கு புத்தி. என்ன சிரிப்பு? குரங்கு மாதிரி. ஒன்னுடா கண்ணா, ஜிஞ்சிக்கு 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 ஜிஞ்சிக்கு. குழந்தைக்கு பால் பவுடர் தீந்து போச்சு. அரிசி பருப்புல இருந்து எல்லாமே வாங்கணும். இருக்கிறது 2 நாளைக்கு கூட பத்தாது. சொசைட்டில கடன் கேட்டிருக்க, இழுத்தடிக்கிறாங்க, என்ன பண்றது? அது எப்ப வருமோ? நான் வேணும்னா பெரியய்யா கிட்ட கேட்டு கொஞ்சம் பணம் வாங்கிட்டு வரட்டுமா? வேண்டாங்க, நீங்க என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, அதை எப்படி சமாளிக்கணுங்கிறது என் பொறுப்பு. நீங்க யார்கிட்டயும் போய் யாசகம் கேட்க வேண்டாம். நான் ஒண்ணும் யாசகம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லலையே. கடனா வாங்கிக்குவோம், பணம் வரும்போது திருப்பி கொடுத்துருவோம். கடன் வாங்குறதுனா கூட அதை நான் போய் வாங்குறதா முறை. பொம்பளைங்க வீட்டு நிலைமையை புருஷன்கிட்ட சொல்றதோட நிறுத்திக்கணும். அதை எப்படி சமாளிக்கணுங்கிறது அவனுடைய பொறுப்பு. புரியுதா? நான் பணத்தோட வரேன். ஆச்சரியமா இருக்கே. என்ன குமரா, உனப்படவா பணமுட? நல்லா இருக்க. நான் என்ன அரசியல்வாதியா இல்ல லட்சாதிபதியா? மழை இல்ல, அதனால சரியா விவசாயம் இல்ல, கொஞ்சம் தட்டுப்பாடு. இதை வச்சுட்டு ஒரு 2000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அறுவடை முடிஞ்ச உடனே தந்துடுறேன். அதனால என்ன, நீ கொடுக்க முடிஞ்ச போது கொடு. குமரா, இந்த செங்கிலி எங்க வாங்கின? ஏன்? யாரோ உன்னை ஏமாத்திருக்காங்க. இது போலி, பித்தளையில செஞ்சு தங்கமுலாம் பூசிருக்காங்க. அதனால என்ன குமரா, நான் உனக்கு பணம் தரேன். இது இல்லைன்னா நான் உன்னை நம்ப மாட்டேனா? இந்தா. பரவாயில்லைங்க, வேண்டாம், நான் வரேன். செட்டியார், வாங்க 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 வாங்க. வணக்கம், உட்காருங்க. இதை வச்சுக்கிட்டு ஒரு 500 ரூபா கொடுங்க. ஆஹா, நம்ம கடைக்கு வராதவங்க எல்லாம் வந்திருக்கீங்க. கிராமத்துல மழை இல்லைன்னா உங்க பாடு யோகம் தான். வேற யார் வந்தாங்க? உங்க மாப்பிள்ளை வந்தாரு. சங்கிலி அடகு வச்சு பணம் கேட்டாரு. பாவம், யாரோ பித்தளையில சங்கிலி செய்து அதுக்கு தங்க முலாம் பூசி அவர் தலையில கட்டிட்டாங்க. இந்த காலத்துல யார நம்புறது? ஒருத்தரையும் நம்ப முடியாது. மாப்பிள, மாப்பிள. அடடே, வாங்க மாமா, உட்காருங்க. பொன்னி இல்ல? இருக்கா? பொன்னே, பொன்னே. வாங்கப்பா. ஏமா, இந்த வேலையில நீ செய்யக்கூடாதா? அது என்கிட்ட ஒட்டவே மாட்டேங்குதுப்பா. அப்பா பால் கொடுத்தாதான் குடிக்குது சனியே. பெத்த குழந்தைய சனியை கிணிஞ்சா பல்ல உடைச்சு விடுவேன். மாப்பிள, இதெல்லாம் கண்டிக்க கூடாதா? அதான் நீங்க கணிச்சிட்டீங்களே மாமா. அப்போ நீ மாமா கூட்டம்ல காஃபி கொண்டு வா. அப்படி எனக்கு ஒரு டம். பிறந்த வீட்டு பெருமைய ரொம்ப நல்லா காப்பாத்துறா. இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க மாமா. அடிச்சான பாரு, அடிச்சான பாரு. சிரிடா கண்ணா, சிரிடா கண்ணா. மாப்பிள, தங்கவேல ரொம்ப நல்லவன் நம்பித்தான் அவங்கிட்ட சங்கிலியை செய்ய கொடுத்தேன். பாவி பையன் என் பேரை கெடுத்துட்டான். இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? எப்படியோ தெரிஞ்சிச்சு. இப்போ அசல் தங்கத்துல செஞ்சு கொண்டு வந்திருக்கிறேன். இதை வாங்கிக்கங்க. வேண்டாம் மாமா. அவன் போலி தங்கத்தை கொடுத்தப்ப அதை சரியா கவனிக்காது என் தப்பு தானே. மாப்பிள, இதை வாங்கிக்கங்க. வேண்டாம் மாமா. இதை வாங்கிக்கங்க. சொல்றது கேளுங்க. வேண்டாம். இதை வாங்கிக்கிட்டா தான் என் மனசு ஆறும். மா, இங்க வா செல்ல குட்டி. பொன்னி, பெரிய ஐயா ரொம்ப முடியாம படுத்திருக்காருமா. ஒரு தரம் உன்னை வந்து பார்த்துட்டு போ சொன்னாரு. நீங்க போங்க, நான் வரேன். சரிம்மா. என்னையா இது? கருப்பையா சொன்னா ஒழுங்காவே சாப்பிட மாட்டேங்கிறீங்களா? சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறீங்களா? உடம்பு எப்படி தேரும்? மனசே போச்சு. உடம்பு எப்படி போனா என்ன? பொன்னி, மருமகளை எப்படியாவது சமாதானப்படுத்தி அவளை கூட்டிக்கிட்டு வாடான்னு பையன்கிட்ட சொன்னா அவ மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேங்கிறான்.
சொந்த பந்தம்னு பார்த்து பொருந்தாத திருமணங்களை செஞ்சு வச்சா அது என்னமோ ஒட்டவே மாட்டேங்குது. வாஸ்தவம் தான் பொன்னி. உனக்கும் குடும்பம் குழந்தைன்னு ஆயிடுச்சு. தினம் நீ இங்க வர முடியுமா? அடிக்கடி வரலன்னாலும் பரவாயில்லை, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இப்படி வந்துட்டு போமா, எனக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். சரி ஐயா, இன்னைக்கு நானே சமைச்சு உங்களுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு போறேன். சரிம்மா. பொன்னி, பொன்னி, கண்ணுல அம்மா உன்னை துணி விட்டுட்டு போதா? எங்க போயிட்டு வர்ற? பெரியய்யா வீட்டுக்கு. குழந்தைய எப்படி தனியா விட்டுட்டு போறதா? நான் போகும்போது தூங்கிட்டு இருந்தா. தூங்கிட்டு இருந்தா அப்படியே இருப்பாளா? நான் வந்து பார்க்க முதுக்கே தொங்கிட்டு இருந்தா குழந்தை அழுது சொன்னா அறிவு என்ன உனக்கு? போனவ சீக்கிரம் வீட்டுக்கு வர வேண்டாம். பெரியய்யாவுக்கு உடம்பு சரியில்லை, அவரை கவனிச்சுட்டு வரதுக்கு நேரமாச்சு. அவங்க பணக்காரங்க, அவங்க வீட்டுல அவங்களை கவனிக்க 1000 பேர் இருக்காங்க. நீ இனிமே போக கூடாது. இனிமே நீங்க போக சொன்னாலும் நான் போக மாட்டேன். எதுக்கு எடுத்தாலும் கத்திக்கிட்டேன், எல்லாம் என் தலையெழுத்து. அண்ணே, உங்க வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். ஏப்பா? பெரியய்யா போயிட்டாரு. எப்போ? காலம்பரம் 9 மணிக்கு. வீட்டுல பொன்னிக்கிட்டேன்னு சொல்லிடுங்க, பொன்னி மேல ஒரு உசிரையே வச்சிருந்தா. சரி சரி, நீ போ. பொன்னி, பெரியய்யா இறந்துட்டாரா? போயிட்டு வரலாம். நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. உயிரோடு இருக்கும்போது உதவிக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. செத்ததுக்கு பிறகு நான் போய் என்ன செய்ய போறேன்? ஐயா செத்ததுக்கு கூட நீ வரலையம்மா. இப்ப வீடே வெடிச்சுன்னு போயிடுச்சு. சுந்தரையா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டாரு. நாளைக்கு ஊரை விட்டே போக போறேன்னு சொன்னாரு. எங்க? மனசுக்கு சரியில்லை, எங்கேயாவது போயிட்டு எப்போவாவது வரேன்னாரு. அதுக்கு முன்னால உன்னை ஒரு தரம் பார்க்கணும்னு சொன்னாரும்மா. முடிஞ்சா வாம்மா. ஐயா இறந்ததுக்கு கூட என்னால வர முடியல. இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு என் புருஷன் சொல்லிட்டாரு. உயிரோட இருக்கும் போதே போக முடியலையே, செத்ததுக்கு அப்புறம் எதுக்கு போகணும்னு ஒரு வீம்பு வந்தது. என் புருஷன் மேல இருக்கிற கோவத்துல நான் வராம இருந்துட்டேன். நான் நினைச்சேன் அவர் பணமா போயிட்டாரு, நான் நடப்பணமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இதுவரை நான் மட்டும்தான் அப்படின்னு நினைச்சேன். இப்ப நடக்கிறதையெல்லாம் கேள்விப்படுற போது நீயும் அப்படித்தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, நான் சந்தோஷமா இருக்கேன். மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்லாம நம்மள நாமே ஏமாத்திக்கிட்டு வாழ்ந்தது போதும் பொன்னி. அப்பா நினைச்ச மாதிரி ஆரம்பத்துல உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கும் ஆசை இருந்தது. சின்னையா, அதுக்கு குறுக்க இருந்தது எது? அந்தஸ்து, ஜாதி, கோழைத்தனம். நடந்தது நடந்து போச்சு. இந்த வீட்டிலேயே வளர்ந்தவனி, இந்த வீட்டு சூழ்நிலையும் பழக்க வழக்கமும் உன்னோட கலந்து போன பின்னால ஒரு புதிய சூழ்நிலையில உன்னால சந்தோஷமா வாழ முடியாது. இது யாரோட குற்றமும் இல்லை, இயற்கையினுடைய குற்றம். இப்ப கூட நாம 2 பேரும் நினைச்சா ஒரு புதிய வாழ்க்கை அமைச்சுக்கலாம். சின்னையா. ஆமா பொன்னி, அதுக்கு தைரியம் வேணும். பிடிக்காத புருஷனோட அல்லது மனைவியோட தினமும் சண்டை போட்டுக்கிட்டு நிம்மதி இல்லாம வாழ்றதை விட நாம விலகி போறது நிச்சயமா தப்பில்லை. ஏன்னா ஒரு விதத்துல
அது அவங்களுக்கு நிம்மதி. இது என்னோட யோசனை தான். நான் உன்னை கட்டாயப்படுத்தல. இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு நான் சென்னைக்கு போறேன். ஊருக்கு வெளியில அம்மன் கோயில் பக்கத்துல உனக்காக நான் காரோட காத்துக்கிட்டு இருப்பேன். உனக்கு இது நியாயம்னு பட்டா வா, இல்லைன்னா வேண்டாம். நான் எங்கேயோ போறேன், என்னமோ ஆகுறேன். பொன்னே, 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 குழந்தை அழுதுட்டு இருக்கு, காது கேட்கல? சீ, இதெல்லாம் முதல் தடவையா? குழந்தை சிறுனா கூட பெத்த தாய் தூக்கத்திலிருந்து முடிச்சுக்கணும். இது தொண்டையை பிச்சுக்கிட்டு அழுவுது, நீ முடிச்சுக்கிட்டே தூங்குற. நான் கவனிக்கல. எதான் கவனிச்சிருக்கேன்? குழந்தைக்கு சரியா பால் கொடுத்திருக்கியா? என்ன ஒழுங்கா சாப்பாடு போட்டிருக்கியா? இல்ல வீட்டை தான் நல்லா கவனிச்சிருக்கியா? உன் உலகம் தனி, உன் நினைப்பு தனி, உன் ஆசைகள் தனி, உன் கனவுகள் தனி. கல்யாணத்துக்கு முன்னாலேயே உன் குணம் தெரிஞ்சிருந்தும் நான் உன்னை கட்டிக்கிட்டேன். ஏன் தெரியுமா? எப்படியாவது உன்னை மாத்திட முடியுங்கிற நம்பிக்கை இல்லை. ஆனா நீ மாறவே இல்லை. என்ன உனக்கு பிடிக்கலன்னா கல்யாணத்துக்கு முன்னாலே சொல்லிருக்கணும். இப்படி கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு என் கழுத்தை இறக்கக்கூடாது. பொருத்தம் இல்லாத நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்சு விதி விளையாடுது. இனிமே இந்த நரகத்திலிருந்து நான் மேலவா முடியும்? கடைசியா சொல்றேன், ஒரு மனுஷனை தெய்வமாக்குறது பொம்பளைதான், மிருகமாக்குறது பொம்பளைதான். நீ என்னை தெய்வமாக்க வேண்டாம், மிருகமாக்கிடாத. कंडे भद्राणि दुर्लभे त्वञ्जीवधरदः सतम् सतमानं भवति सदायुः सतेन्द्रिये आयुः देवेन्द्रिये प्रतिष्ठति பொன்னே, பொன்னே,
அண்ணே உங்களுக்கு விஷயம் தெரியுமா? இந்த குமரம் முண்டாட்டி பொன்னி சுந்தரம் பையனோட ஓடி போயிட்டானே. குமரம் முன்னாடி பொண்ணி சுந்தரத்தோட ஓடிட்டானா? டேய் குமரம் முண்டாட்டி ஓடி போயிட்டாலே உனக்கு தெரியுமா? அப்படியா? இது என்னடா அநியாயமா இருக்கு? அடியே உனக்கு விஷயம் தெரியுமா? என்ன? சிதம்பரம் உள்ள மகன் சுந்தரம் இல்ல பொண்ணிய கூட்டிட்டு ஓடிட்டானா? அப்படியா? ஐயோ குடும்ப மானத்தை சூறையாடிட்டாளே சண்டாளி. ஏண்டி அழுவுற? அவ எந்த சீமையில இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கண்ட துண்டமா வெட்டி போட்டு வரேன். இப்போ ஓடி போனது இந்த சின்ன கிராமத்துக்கும் இங்க இருக்கிற கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். நீங்க அவளை வெட்டி போட்டீங்கன்னா நாடெல்லாம் தெரிஞ்சு போகும். இன்னும் அவளோட பொண்டாட்டி ஓடி போயிட்டா பெத்த அப்பனே மகளை வெட்டி கொன்னான்னு எல்லா விவரங்களையும் போட்ட ஓட பேப்பர்ல போடுவாங்க. நீங்க அவளை வெட்டி போட்டா அவளுக்கு ஏற்பட்டிருக்கிற கெட்ட பேர் போயிடுமா? இல்ல நம்ம குடும்பத்துக்கு பூர்வமான திரும்பி வந்துடுமா? நாம தெருவில் போயிட்டு இருக்கும் போது பண்ணி சேத்துல விழுந்து சேர நம்ம மேல பட்டா அதுக்கு பதிலாக நாம சேத்துல விழுந்து பண்ணி மேல சேர்த்து வீச முடியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அவளை மறந்துடுறதா நல்லது. மறக்கிறதா? செத்துட்டா மாப்பிள. அவ உங்களுக்கு பொஞ்சாதி இல்ல, எனக்கு மகை இல்ல. தலைமுடிகிறோம். இவ்வளவு பெரிய வீடா இருக்கே. இங்க இருந்து தான் படிப்பு முடிச்சேன். இதான் பெட்ரூம். செல்லையா சீக்கிரம் டிஃபன் ரெடி பண்ணு. மல்லி அம்மா குளிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு. அடியே வந்திருக்கிறது யார் தெரியுதா? நம்ம ஊர் பஞ்சாயத்து ஐயா விஸ்வநாதருடைய பொண்ணு. அடியாத்தே அந்த தம்பி குமரம் பொண்டாட்டியா? ஆமா. அப்பேற்பட்ட புருஷனை விட்டுட்டு ஓடி வந்துட்டாளே தேவடியா முண்டை. என்னால நம்பவே முடியலையே. இப்படி நல்ல குடும்பத்து பொண்ணுங்கள்லாம் காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு படிதாண்ட ஆரம்பிச்சதுனாலதான் ஊர்ல மழையே இல்லாம போச்சு. பஞ்சமும் அக்கிரமும் வலுத்து போச்சியா. கழுத்துல போட்டிருக்காளே குமரன் கட்ட தாலி, அதை அறுத்தறிஞ்சிட்டு புது தாலி போட்டுக்குவாளோ? சொல்ல முடியாது. படிதாண்டி வந்தவ எதையும் துணிஞ்சு செய்வான். டிபன் சாப்பிடலாமா? பொன்னி பொன்னி ஒன்னும் பயப்பட வேண்டியதில்லை, எல்லாம் சரியாயிடும். நான் வரேன். அண்ணே குமரம் வர்றான். வரட்டும். நாக்க பிடிங்கிற மாதிரி கேட்கிறேன். டேய் இன்னைக்கு அவனை உண்டிலே ஆக்கிரணும். அவன் அடிச்ச அடி ரொம்ப நாளா என் நெஞ்சில உறுத்திட்டு இருக்கு. அதுக்கு வட்டி மூலமா சேர்த்து இன்னைக்கு கொடுத்துடணும். ஏண்டா தம்பி, உன் பொண்டாட்டி இன்னொருத்தனோட ஓடி போயிட்டா நீ என்ன செய்வ? தூக்குல தொங்குவேன். அடவாடா பொட்ட பயல. நானா இருந்தா அவளை தேடி கண்டுபிடிச்சு கண்ட துண்டமா வெட்டுவேன். அதாங்க ஆம்பளை கழகு. சில பேர் இருக்கானுங்கள தூக்கலையும் தொங்காம பொண்டாட்டியும் வெட்டாம மானங்கெட்ட ஜென்மங்க. அன்னைக்கு என்னவோ என் குடும்பத்தை பத்தி ஆதாரத்தோட பேசினானே, இன்னைக்கு அவன் பொண்டாட்டி அந்த சுந்தரம் பையனோட ஓடி போயிட்டாலே அதுக்கு என்ன பதில் சொல்ல போறான்?